ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. ஆதித்த கரிகாலனும் அவன் தோழன் பார்த்திபேந்திரனும் மிலாடுடையார் பற்றியும் பழுவேட்டரையர் பற்றியும் அவருடைய இளையராணி நந்தினி குறித்தும் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு காலத்தில் என்னை காதலித்ததாகச் சொன்னவள் பிறகு வீரபாண்டியனை காதலித்து அவன் உயிரை காப்பாற்ற முயன்றவள், இந்த தொண்டு கிழவர் அவரை மணந்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தாள்? அதை நினைத்தால்தான் அதிசயமாக இருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன். எனக்கு அது ஒன்றும் அதிசயமாக தோன்றவில்லை ஐயா. தங்களுடைய செயலை நினைத்தால்தான் அதிசயமாக இருக்கிறது. சோழகுலத்தின் பரம வைரியான பாண்டியன் தோல்வியடைந்ததும் ஓடி ஒளியும் கோழையினும் கோழையானாலும் வீரபாண்டியன் என்று பெயர் சூட்டிக் கொண்டவன். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து உயிர் பிச்சை கேட்டவளை தாங்கள் சும்மா விட்டு வந்தீர்களே, அதை எண்ணினால்தான் அதிசயத்திலும் அதிசயமாயிருக்கிறது. ஒன்று, அவளையும் அங்கேயே கத்தியால் வெட்டி போட்டிருக்க வேண்டும். அதற்கு விருப்பமில்லாவிட்டால் காலையும் கையையும் சேர்த்து கட்டி சிறைப்படுத்தி வந்திருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றும் செய்யாமல் சும்மா விட்டு வந்தீர்களே. இப்போது எனக்கு கூட ஞாபகம் வருகிறது அரசே. அந்த குடிசையின் வாசலில் தாங்கள் வீரபாண்டியன் உடலை தூக்கி கொண்டு வந்து போட்டீர்கள். நாங்கள் அனைவரும் வெறிகொண்டவர்களைப் போல வெற்றி முழக்கம் செய்தோம். அதற்கு நடுவிலே குடிசைக்குள்ளே இருந்து விம்மல் சத்தம் ஒன்று வந்தது. அது யார் என்று நான் கேட்டேன். யாரோ அர்ச்சகர் குடும்பத்து பெண்கள், ஏற்கனவே அவர்கள் பீதி அடைந்து கதிகலங்கி போயிருக்கிறார்கள், நீங்கள் யாரும் உள்ளே போக வேண்டாம் என்றீர்கள். வெற்றி வெறியில் இருந்த நாங்களும் அதை பொருட்படுத்தவில்லை. உடனே எல்லோருமாக வீரபாண்டியனுடைய தலையை எடுத்துக்கொண்டு கிளம்பினோம். தாங்களும் எங்களுடன் வந்தீர்கள். ஆனால் எங்கள் களிப்பிலும் கொண்டாட்டத்திலும் அவ்வளவாக தாங்கள் கலந்து கொள்ளவில்லை. உற்சாகம் குன்றி காணப்பட்டீர்கள். நான் காரணம் கேட்டேன். தாங்கள் ஏதோ சமாதானம் சொன்னீர்கள். தங்களுக்கு ஏதேனும் பலமான காயம் பட்டிருக்குமோ என்று கூட நான் சந்தேகப்பட்டது கேட்டது கூட எனக்கு இப்போது ஞாபகம் வருகிறது என்றான் பார்த்திபேந்திரன். என் உடம்பில் ஒன்றும் காயம் படவில்லை பார்த்திபா. உள்ளத்தில் என்றும் ஆறாத காயம் பட்டுவிட்டது. வீரபாண்டியன் படுத்து கிடந்த கட்டிலுக்கு முன்னால் வந்து அவள் கைகூப்பி என்னிடம் உயிர் பிச்சை கேட்ட காட்சி என் மனத்தை விட்டு அகலவில்லை. ஐயோ, அவள் கேட்டதை கொடுக்காமல் போய்விட்டோமே என்று என் மனம் பதைத்தது. என் உயிரை கொடுப்பதன் மூலம் வீரபாண்டியனை உயிர்ப்பித்து அவளிடம் சேர்க்க முடியுமானால் அப்படியே நான் செய்திருப்பேன். இது முடியாதபடியால் என்னை நானே நொந்து கொண்டேன். பார்த்திபா, நம்முடைய வல்லமைகளைப் பற்றி நாம் எவ்வளவோ நினைத்து கொள்ளுகிறோம். நம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று கருதி இருமாப்பு அடைகிறோம். அரசர்களிடம் மகாவிஷ்ணுவின் அம்சம் இருக்கிறது என்று ஓலைச்சுவடுகளில் எழுதி வைத்திருப்பதை கேட்டுவிட்டு அதை கூட உண்மையென்று நம்பிவிடுகிறோம். ஆனால் உடலை விட்டு பிரிந்து போன ஆவியை திரும்பி கொண்டு வரும் வல்லமை நமக்கு உண்டா? அரசகுலத்தில் பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால் உயிரை வாங்கத்தான் முடியும். ஆனால் உயிரை கொடுக்கும் சக்தி மனிதர்களாய் பிறந்த யாருக்குமே இல்லையே. அப்படி இல்லாமல் இருப்பதே மிக நல்லது. அந்த வல்லமை தங்களுக்கு இருந்திருந்தால் எவ்வளவு தவறான காரியம் நடந்து போயிருக்கும். பாண்டியனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்திருப்பீர்கள். அவன் மீண்டும் எங்காவது மலை பொந்தில் போய் ஒளிந்திருப்பான். பாண்டிய நாட்டு யுத்தம் ஒருவேளை இன்னும் நடந்து கொண்டிருக்கும். இவ்வளவும் ஒரு பெண்ணின் பொய் கண்ணீருக்காக என்றான் பார்த்திபேந்திரன். பல்லவா, நீ பெண் குலத்தை வெறுக்கும் துர்பாக்கியசாலி. காதல் என்றால் இன்னதென்று நீ அறிய மாட்டாய். அதனாலேயே இவ்விதம் பேசுகிறாய். ஆமாம், நான் எந்த பெண்ணுடைய கண்வலையிலும் சிக்கியதில்லைதான். ஆனால் தங்கள் அந்தரங்கத்திற்குரிய நண்பன் வந்தியத்தேவன் மஞ்சள் பூசிய முகம் எதைக் கண்டாலும் மயங்கி பல்லை இழிப்பான். ஆகையினாலேயே அவனை தங்களுக்கு
என்னை காட்டிலும் பிடித்திருக்கிறது இல்லையா அரசே? ஆஹா, கடைசியில் வந்தியத்தேவனிடம் வந்து விட்டாய் அல்லவா? ஏது, இத்தனை நேரம் அவனை மறந்து விட்டாயே என்று பார்த்தேன். ஆமாம் ஆமாம், அவனை பற்றி உண்மையை சொன்னால் தங்களுக்கு கசப்பாகவே இருக்கும். அந்த பேச்சை விட்டு விடுகிறேன். பிறகு என்ன நடந்தது அரசே? நந்தினியை மறுபடியும் தாங்கள் சந்திக்கவே இல்லையா? வீரபாண்டியனுக்காக உருகினவள் எப்படி கிழவர் பழுவேட்டரையரை மணந்தாள் என்று அவளை கேட்கவே இல்லையா? வீரபாண்டியனை கொன்ற இரவில் வெற்றி கோலாகலங்களுக்குப் பிறகு நீங்கள் எல்லோரும் பாசறைகளில் படுத்து தூங்கினீர்கள். எனக்கோ தூக்கம் வரவே இல்லை. அவளை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று உடம்பிலுள்ள ஒவ்வொரு நரம்பும் துடித்தது. அவளை பார்த்து ஏதேனும் சமாதானம் சொல்ல வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். மற்றொரு சமயம் அவள் பேரில் எனக்கு பொங்கி எழுந்த கோபத்தை கொட்ட வேண்டும் என்று ஆவேசம் உண்டாயிற்று. எப்படியாவது அவளை பார்த்தாலொழிய மன நிம்மதி ஏற்படாது, சோழ நாட்டுக்கு திரும்பிப் போக முடியாது என்று தோன்றியது. ஆகையால் நள்ளிரவில் நீங்கள் யாரும் அறியாமல் பாசறையிலிருந்து புறப்பட்டு குதிரை ஏறிச் சென்றேன். வைகை நதியின் நடுவிலிருந்த தீவை அடைந்தேன். மனம் பதை பதைக்க, உடம்பெல்லாம் நடுங்க, கால்கள் தள்ளாட குதிரையிலிருந்து இறங்கி மெல்ல மெல்ல நடந்து பெருமாள் கோயிலுக்கு அருகில் சென்றேன். அங்கிருந்த குடிசைகளெல்லாம் எரிந்து சாம்பலாகி கிடப்பதைக் கண்டேன். ஒரு வயோதிகரும் வயோதிக ஸ்திரீயும் எரிந்த குடிசைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் நெருங்கிச் சென்று பார்த்ததில் அவர்கள்தான் முன்னொரு தடவை நந்தினியை பழையாறை அரண்மனை தோட்டத்துக்கு அழைத்து வந்தவர்கள் என்று தெரிந்தது. என்னை பார்த்ததும் அவர்களுடைய துக்கமும் பீதியும் பன்மடங்கு ஆயின. முதலில் அவர்களால் எதுவுமே பேச முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தைரியப்படுத்தி விசாரித்தேன். ஆற்றுக்கு அக்கறையில் இருந்த கிராமத்தில் அவர்களுடைய மூத்த குமாரி இருந்தாளாம். அவளுக்கு பிரசவகாலம் என்று அறிந்து அவளை பார்த்து வரப் போயிருந்தார்களாம். நந்தினி அவர்களுடன் வர மறுத்து விட்டாளாம். மனம் போனபடி நடந்து பழக்கமுள்ள அந்த பிடிவாதக்கார பெண்ணை ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் மட்டும் போய்விட்டு திரும்பி வந்தார்களாம். வழியில் யாரோ சில முரடர்கள் ஒரு பெண்ணை காலையும் கையையும் கட்டி எரிந்து கொண்டிருந்த சிதையில் பலவந்தமாக போட முயன்றதை அவர்கள் பார்த்தார்களாம். யுத்த காலத்தில் இத்தகைய விபரீதங்கள் நடப்பது இயல்பு என்று எண்ணி அவர்களுக்கு அருகில் போகவும் பயந்து கொண்டு விரைவாக இங்கே வந்து சேர்ந்தார்களாம். வந்து பார்த்தால் குடிசைகள் பற்றி எரிந்து கிடந்தனவாம். நந்தினியையும் காணவில்லையாம். இந்த விவரத்தைச் சொல்லிவிட்டு அர்ச்சகரும் அவர் மனைவியும், இளவரசே, எங்கள் மகள் எங்கே, எங்கள் அருமை குமாரி எங்கே என்று கதறினார்கள். அவர்கள் நந்தினியின் உண்மை பெற்றோர்கள் அல்லவென்று எனக்கு முன்னமே தெரிந்திருந்தது. இப்போது அது சர்வ நிச்சயமாயிற்று. உண்மையில் பெற்றவர்களாயிருந்தால் இப்படி தனியாக விட்டுவிட்டு போயிருப்பார்களா? ஆகையால் அவர்கள் பேரில் எனக்கு இரக்கமோ அனுதாபமோ உண்டாகவில்லை. நந்தினியின் கதியைப் பற்றி சொல்ல முடியாத துக்கம் ஏற்பட்டு நெஞ்சை அடைத்தது. உங்கள் மகள் எரிந்த சிதையைத் தேடிப்போய் நீங்களும் எரிந்து செத்துப்போங்கள் என்று வயிற்றெரிச்சல் தீர அவர்களை சபித்துவிட்டு திரும்பி பொழுது விடுவதற்குள் பாசறைக்கு வந்து சேர்ந்தேன். நீங்கள் எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். நான் போனது, திரும்பி வந்தது ஒன்றும் உங்களில் யாருக்கும் தெரியாது. ஆம் இளவரசே, தெரியாதுதான். அதற்கு பிறகும் இத்தனை காலமாக இதையெல்லாம் தங்கள் மனத்திலேயே வைத்துக் கொண்டிருந்ததை நினைத்தால் வியப்பாயிருக்கிறது. சிநேக தர்மத்துக்கு இவ்வளவு மாறாக தாங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. தங்களுடைய நிலையில் நான் இருந்திருந்தால் தங்களிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன் என்றான் பார்த்திபன். ஆனால் நீ என்னுடைய நிலையில் இல்லையே பார்த்திபா. இந்த உலகில் யாருமே என்னுடைய நிலையில் இருந்திருக்க முடியாது. என் நிலையில் இருந்திருந்தால் நீ இப்படி நடந்து கொண்டிருப்பாய் என்று யார் சொல்ல முடியும் என்றான் கரிகாலன். அரசே, நடந்து போனதை பற்றி இப்போது நமக்குள் விவாதம் வேண்டாம். அப்புறம் என்ன நடந்தது? நந்தினியை பிறகு எப்போது பார்த்தீர்கள்? பழுவூர் இளையராணி ஆன பிறகா, அதற்கு முன்னையா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அரவான் கதை முடிஞ்சிட்டது.
பாட்டனார் திரும்பி வந்துடுவார்னு சொல்லி பேச்ச மாத்த பார்க்கறான் ஆதித்த கரிகாலன். அந்த கதை முடிஞ்சது, நீங்க சொல்லிக்கிட்டு வர கதை இன்னும் முடியலன்னு கிளறி விடுறான் பார்த்திபேந்திரன். நந்தினி விஷயத்தை தவிர்க்க மறுபடியும் பேச்ச மாத்தி, இந்த பிராயத்துல மலையமானின் மனோதிடத்தை பார், இன்னமும் நடுநிசி வரையில கண் விழித்து கதை கேட்கப் போறார் பார்ன்னு சொல்லி அதோட நிறுத்திக்க விரும்புறான். வேணும்னே பழைய காலத்து மனுஷங்கள் திடமா இருக்கிறதுக்கு காரணம் தனக்கு தெரியும்னு சொல்லி பேச்ச வளர்த்த பார்க்கறான் அந்த பல்லவன். சரி, மனமும் உடலும் திடமா இருக்க யோகக்கலை வல்லுநர்கள் தர சில குறிப்புகளை பார்க்கலாம். வெட்டி பேச்சினால 2 பங்கு சக்தி வீணாகுது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஆசையோட பார்க்கும்போது 25 பங்கு செலவாகுது. அவளோட சல்லாபம் பண்ணும்போது 75 பங்கு. அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா 100 பங்கு சக்தி வீணாயிடுது. நேர்களே, இப்போ பார்த்திபேந்திரன் ஏறத்தாழ தன் தலைவரோட நிலைக்கு வந்துட்டதை கவனிச்சிருப்பீங்க. நல்லது. மன உறுதியிலிருந்து மறுபடியும் நந்தினி தொடர்பா பேச்சு திரும்புது. அவ யாரா இருந்தா என்ன? அழகி, பேரழகி. பாருங்க, எங்கேயோ வழியில பார்த்தாரு, இழுத்துக்கிட்டு வந்து அந்தர்புறத்தில் அடைச்சிட்டாரு பெரிய பழுவேட்டரையர். இப்படி சொல்லி ஆதித்த கரிகாலனை சீண்டி விடுறான். இது ஒரு புறம் இருக்கட்டும், இவங்க 2 பேரும் எதையோ நினைச்சு அதிசயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மனசை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. வழியில பார்த்த பெண்ணை 8 9ன்னு இழுத்துக்கிட்டு வந்ததாக சொல்லப்படுற தனாதிகாரி விஸ்வாசத்தை சந்தேகிக்கிறார். நல்ல காலம், மன்மதனை போல அழகனான சுந்தர சோழன் கண்ணுல இவ அகப்படலன்னு ஆறுதல் வேற அடைகிறார். கணவனிடம் மனைவிக்கு இருந்து வந்திருக்கிற மாறாத அன்பு, விஸ்வாசம், இதுக்கெல்லாம் உச்ச நிலையாக கருதப்பட்டது உடன்கட்டை ஏறுவது. குளிர்ந்த பொய்கையும் சுட்டெரிக்கும் இந்த சிதையும் ஒண்ணுதான்னு கருதினவங்களை பத்தியும், கைம்பெண்ணாக வாழ்ந்து மறைஞ்ச என் கணவர் கண்ட கனவை நனவாக்குவேன்னு வாழ்ந்தவங்களை பத்தியும் இலக்கியங்கள்ல காணலாம். உடன்கட்டை ஏறுவதுங்கிற கொடூர வழக்கம் காலப்போக்குல குறைஞ்சிட்டது. சில முரடர்கள் ஒரு பெண்ணை சிதையில தள்ள முற்பட்டதை பத்தி கேள்விப்பட்டதாக ஆதித்த கரிகாலன் சொல்றான். நந்தினி உயிரோடு இருப்பதற்கு ரவிதாசன் தான் காரணம். இது ஆதித்த கரிகாலனுக்கு தெரியுமா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.